Hi, welcome to my channel G.M.P. Today in the video என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கியூட்டான seahorse எப்படி draw பண்றதுன்னு பார்க்கலாம். Okay, let's start. First வந்துட்டு உங்களுக்கு seahorse எவ்வளவு சைஸ்ல வேணுமோ சோ நீங்க அந்த சைஸ்ல சர்க்கிள் draw பண்ணிக்கலாம். நான் மீடியம் சைஸ்ல தான் draw பண்றேன். சோ என்ன பண்றேன் அப்படினா பேப்பருக்கு சென்டர்ல ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு சர்க்கிள் draw பண்றேன். சோ நீங்க சர்க்கிள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் drawingலயே நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. நம்ம first வீடியோல lines and free hand drawingல எப்படி circle draw பண்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். சோ அந்த லிங்க்கும் நான் வந்து வீடியோ descriptionல நான் லிங்க் ஷேர் பண்றேன். சோ நீங்க நிறைய basic lines நிறைய practice பண்ணுங்க. And then இந்த சர்க்கிளுக்கு then top portionல இருந்து and ஒரு curvy line left side portion increase பண்ற ஷார்ட்டா then same இதே மாதிரி down portion கொஞ்சம் space விட்டுட்டு ஒரு ஷார்ட்டா ஒரு curvy line and சர்க்கிளுக்கு டவுன்ல half increase பண்றேன் like this. And next என்ன பண்ணனும் அப்படினா இந்த curvy line க்கு டாப்ல லைட்டா ஒரு curvy line increase பண்றேன். then இந்த down portion join பண்ணிட்டு again oval shape draw பண்றேன். இங்க லைட்டா நான் ஷேட் பண்ணிக்கிறேன். and next என்ன பண்ணனும் அப்படினா இந்த down portion circle நான் erase பண்ணிடுறேன். and next வந்துட்டு இப்போ நாம இங்க erase பண்ண இந்த curvy line இருக்குல இந்த curvy lineல இருந்து ஒரு down portionல கொஞ்சம் length ஒரு curvy line increase பண்றேன் like this and left side portion லைட்டா அத அப்படியே bend பண்றேன் லைட்டா கொஞ்சம் curvy-ஆ bend பண்ணிட்டு and இந்த portion லைட்டா ஒரு U shape convert பண்ணிட்டு and right side portionக்கு அந்த லைனை increase பண்றேன் இந்த லைனை right side portion வரைக்கும் increase பண்றேன் then right side portion down portion அப்படியே stop பண்ணிக்கிறேன் and அந்த head portionல இருந்து லைட்டா கொஞ்சம் curvy-ஆ உள்ள கொண்டுட்டு வந்துட்டு then again இந்த லைனை right side portion increase பண்றேன் body shape கொஞ்சம் increase பண்றேன் like this. and next என்ன பண்ணனும் அப்படினா and next வந்துட்டு இந்த ஹெட்க்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடுல இருந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் then இந்த போர்ஷன்ல இருந்து கொஞ்சம் டீப்பா curvy line left side portion increase பண்ணிட்டு and இந்த லைன் என்ன பண்ணனும் then வர வர கீழ ஷார்ப்பா கொண்டு வந்து டைல்க்கு ஜாயின் பண்றேன் like this. then இந்த போர்ஷன் என்ன பண்றோம் அப்படினா உள்ள இது மாதிரி curvy line கொஞ்சம் horizontal line draw பண்றேன் like this 1 2 3 4 5 6 and 7 இப்போ body draw பண்ணிட்டோம் and next பாத்தீங்கன்னா ஐ வந்துட்டு இந்த beak கொஞ்சம் சென்டர்ல என்ன பண்றேன் அப்படினா ஒரு oval ஸ்மாலா ஒரு oval draw பண்றேன் and next circle and highlight க்கு லைட்டா right side portion mark பண்ணிட்டு நான் இந்த portion நான் ஷேட் பண்ணிக்கிறேன் இப்போ ஐ draw பண்ணிட்டோம் and next இந்த ஹெட்க்கு மேல என்ன பண்றேன் அப்படினா லைக் triangle ஷேப்ல இந்த மாதிரி curvy-ஆ draw பண்றேன் அந்த மவுண்டன்ஸ்லாம் பண்ணுவோம்ல சோ அதே மாதிரி இந்த portion join பண்ணாம then right sideல இந்த மாதிரி ஸ்மாலா draw பண்றேன் right side head வரைக்கும் and down portion வரும்போது shape கொஞ்சம் ஸ்மாலா draw பண்ணிக்கோங்க then இந்த ஹெட்க்கு இங்க ஜாயின் பண்ணிக்கிறேன் ஹெட்க்கு டவுன்ல ஜாயின் பண்ணிக்கணும் then இந்த ஹெட்ல ஜாயின் பண்ணோம்ல then இந்த portionல இருந்து டாப் portion ஒரு curvy line and right side கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு again ஒரு curvy line draw பண்றேன் then சென்டர்ல சேம் அதே மாதிரி ஒரு curvy line then டாப்ல then இங்க டவுன்ல இந்த கார்னர்ல இருந்து இந்த பாடி போர்ஷனுக்கு ஒரு curvy line ஜாயின் பண்றேன் சேம் இதே மாதிரி இந்த கார்னருக்கு ஒரு லைன் ஜாயின் பண்றேன். ஓகே டுடே நம்ம எப்படி சிம்பிளா seahorse draw பண்றதுன்னு பார்த்தோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. Thanks for watching.